சென்னையில் மாணவர் காவல் படையை துவக்கி வைத்து மாநகர காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகள். தமிழகத்தில் ஆணையரகங்களில் முதல் முறையாக சென்னை பெருநகரத்தில் மாணவர் காவல் படை துவங்கியுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 8ஆம் மற்றும் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இதில் பங்கேற்பார்கள். மாணவர்களின் பணிச்சுமையை அதிகரிக்காத வகையில் இப்பயிற்சி வழங்கப்படும். சாலை பாதுகாப்பு, சமூக தீமைகளுக்கு எதிராக போராடுதல், பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை போன்றவற்றில் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. சென்னை பெருநகரத்தில் முதல் கட்டமாக 138 பள்ளிகளில் மாணவர் காவல் படை திட்டம் துவங்கப்படுகிறது. படிப்படியாக மற்ற பள்ளிகளுக்கு விரிவாக்கப்படும். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் நோயோர் போலீஸ் என்ற திட்டத்தின் கீழ் காவல் நிலையத்தை பார்வையிடும் திட்டமானது பள்ளி மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பள்ளி மாணவர்களிடையே சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு, போக்சோ குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு, சைபர் குற்றங்கள் விழிப்புணர்வு போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக நடத்தப்பட்டு வரும் போலீஸ் பாய்ஸ் கிளப் மாணவர்கள் சென்னையில் நடைபெறும் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான கால்பந்து மற்றும் ஹாக்கி போட்டிகளை கண்டுகளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர ஆணையகத்தில் 7வது தளத்தில் அமைந்துள்ள சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு கண்காட்சி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. சாலை போக்குவரத்து பாதுகாப்பில் ரோபோக்கள் பயன்படுத்துவது மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும். சென்னை தீவுத்திடலில் நடைபெறும் அகில இந்திய சுற்றுலா பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள தமிழக காவல்துறை அரங்கு மாணவர்கள் காவல்துறை குறித்து அறிந்து கொள்ள வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் சென்று பார்வையிட வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாணவர் காவல் படையின் மூலம் மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம், உடல் மற்றும் மனநிறைவு, சுய கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துவதன் மூலம் மாணவர்களிடையே கடின உழைப்பும் மற்றும் தனிப்பட்ட சாதனைக்கான திறன் மேம்படுத்தப்படுகிறது. மாணவர்கள் காவல் படையின் மூலம் மாணவர்கள் காவல்துறையினருடன் இணைந்து சட்டம் ஒழுங்கை பராமரித்தல், சாலை பாதுகாப்பு முறைகளை ஊக்குவித்தல் மற்றும் பின்பற்றுதல், சமூக பாதுகாப்பு, பேரிடர் மேலாண்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு வழிவகை செய்கிறது. இத்திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தும் போது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு காவல்துறை அதிகாரி இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும். இத்திட்டத்தினை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி வரும் சென்னை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கல்வி அதிகாரி ஆகியோருக்கு சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பாக பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டம் ஒவ்வொரு மாணவரின் வாழ்வையும் ஒழுக்கத்தையும் மேம்படுத்தும் வகையில் அமையும் என்பதில் ஐயமில்லை. அனைவரும் இதை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக இந்த நிகழ்வினை உருவாக்கி